ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பஸ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள். அவங்க பஸ் அவுட் ஆகணும். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. இந்த விஜய் பார்வதி முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ மாறி வந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து வேணுட்டுமே இந்த மாதிரி வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப தவறு. ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் கலாய்க்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக வந்து மாறுறது. சரி, இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துக்கு அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அந்த லெட்டரை வந்துட்டு யார் எழுதுனா தெரியல, ரொம்ப கேவலமாக அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இது ரொம்ப பெரிய தவறு. இது யார் பண்ணாங்கன்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அமித் வேறு தலையில் அடிச்சிருப்பார், ஜோ இன்னும் இப்படி இருக்குன்னு. இப்போ தான் ஒருத்தவங்க வேறு கமெண்ட் பண்ணாங்க, அந்த லெட்டரை எழுதுறதே வந்து திவ்யா தான் அப்படின்ற விஷயங்கள். இப்போது எல்லாமே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். கடைசியில் பிரின்சிபலுமே கைவிட்டார் போல இருக்குது. அவர் தானே ஆக்ஷன் எடுக்கணும். இது ஏன்னா இது ரொம்ப பெரிய தவறான விஷயங்கள். அதுவும் வந்துட்டு என்னது குட்டிவாளன் வந்துட்டு கையை வந்து இது காயப்படுத்திட்டு தர்மலிங்கம் அவரை வந்துட்டு வசப்படுத்தி அந்த கிச்சன் அறைக்கு கூட்டு போன மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கேவலமானது. இப்போ பஸ் அவுட் ஆகிட்டாங்க. வினோத் கிட்ட வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. இந்த பிக் பாஸ் விட்டுவிட்டு இந்த வாரம் போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆசைப்பட்ட விஷயங்கள். ஸோ ஓரளவுக்கு தான் எல்லாமே, அதை எல்லை மீறக்கூடாது. இதையும் ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா வேணும், எப்படி மனசாட்சியே இல்லாமல் அதெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா மனிதனை இவ்வளோ கெட்டு போச்சா? ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக வந்து அவங்களோட விஷயங்கள் எவ்வளோ மாற்றங்களை கொடுத்துருக்கு. சூப்பராக பண்ணிட்டு வராங்க. ஒரு அப்ரிசியேஷன் இல்லைனாலும் அவங்கள தாழ்த்தி பண்ணக்கூடாதுல்ல. காலையில் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு பக்கம் டார்ச்சரு, சபரி ஒரு பக்கம், அதுவும் இந்த திவ்யாலாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுங்களா? பார்க்கும்போது நம்மளுக்கு தலைவலி வருது. நேற்று ஃபுல்லாக வந்து எஃப்ஜே ஒரு பக்கம் டார்ச்சரு, கனி ஒரு பக்கம் டார்ச்சரு. இதில் வந்து தனியால் வந்து சமைக்கணும். இன்றைக்கி சுத்தம். ஏன்னா எஃப்ஜே கையில் அடிப்பட்டதுனால ஃபுல்லாக வந்து அவங்க தான் வந்து பாத்திரம் துளக்கணும், அதுக்கப்புறம் அந்த கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும், கிச்சனில் சமைக்கணும், 3 வேளைக்கு சமைக்கணும். அந்த அதுவும் எத்தனை எல்லாருக்குமே சேர்த்து. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதில் நீங்கள் இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணால் இது எப்படி தாங்கும்? உங்களுக்கே வந்து மனசாட்சி இல்லையா, உறுத்தலையான்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதையும் வந்து ஒரு சில பேர் ரிவ்யூ போகிறாங்க போது அது கொடுமை. இவ்வளோ விஷயத்துலேயும் வந்துட்டு அதை வந்து சிரித்து பேசுகிறாங்க, அப்படி நக்களிச்சு பேசுகிறாங்க. எப்படி அவங்களுக்குலாம் மனசு வரது சத்தியமாக புரியல. அதுவும் ஒரு சில பெண்களே வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. எப்படா இது, பெண்ணுக்கு பெண்ணே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஒருத்தங்க தப்பு பண்ணால் கடைசி வரைக்கும் அவங்க அவ்வளோதான். ஒரு வாட்டி பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்க தவறான ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் வந்து டூ மச்சுங்க. எல்லாருமே மனுஷன்தான். ஒரு தவறு செய்யும் போது அவங்க வந்து திருத்திட்டு இது தவறுன்னு தெரியும். தவறுன்னு தெரியாதவங்களுக்கு எதுவாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது இது தவறுன்னு சொல்லிட்டு அதை திரும்பியும் செய்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் மனுஷன் கிடையாது. அதை திருத்திக்கணும் பார்க்குறான் பார்த்தீங்கன்னா அவன் மனுஷன். அதை வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்களை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ வந்து சப்போஸ் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சப்போஸ் அவங்க இந்த பிக் பாஸ் விட்டு போயிடுறாங்க, உங்களுக்கு கண்டென்ட் வந்துடுமா? எல்லாம் அரைச்சமாகவே அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்க போகிறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கூல் டாஸ்கில் யாரோட விஷயங்கள் அந்த ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே வந்து ஃபுல்லாக விஜய் பார்வதி தான் மையப்படுத்தி போயிட்டுருக்கு. சரி, சார்லேருந்து பிரின்சிபல்லேருந்து யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா? வியானா ஒரு பக்கம், கொஞ்சம் விக்ரம், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது ஓவராக வந்துட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு பலூன் ஓரளவுக்கு தான் ஊதணும். ரொம்ப ஊதி பண்ணிட்டு இருந்தால் அந்த பலூன் கண்டிப்பாக வெடிக்கும்போது அது இருக்க சின்ன சின்ன பீஸ் எங்கெங்கே வெடிக்கும், தேவையில்லாதது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப எனக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.